திருச்சி மாவட்டம் தளவாய்ப்பட்டியில் முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து அரிவாள் முனையில் தம்பதியரை மிரட்டி 21 சவரன் நகை கொள்ளையடித்துச் சென்றது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருச்சி தளவாய்ப்பட்டியில் வசித்து வருபவர் மகாலிங்கம், இவரது மனைவி கமலவேணி. இவர்கள் இருவரும் நேற்று வழக்கம்போல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வெளியே நாய்க்குரைக்கும் சத்தம் கேட்டு மகாலிங்கம் வெளியே வந்து பார்த்தார். அப்போது திடீரென முகமூடி அணிந்த 4 நபர்கள் அரிவாள் முனையில் அவரை மிரட்டி தாக்கியுள்ளனர். அவரின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மனைவி கமலவேணி வெளியே வந்து பார்த்தபோது நடப்பதை பார்த்து அவர் அலறினார். இதனைத் தொடர்ந்து இருவரையும் பார்சல்கள் ஒட்டப்படும் பிரவுன் டேப்பில் சுற்றி கட்டி போட்டுவிட்டு வீட்டு பீரோவில் இருந்த கமலவேணி மற்றும் வீட்டு பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் கமலவேணி கழுத்தில் அணிந்திருந்த தாலி சரடு என 21 சவரன் நகைகளையும் அதேபோல் 5,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இதனையடுத்து இருவரும் கட்டியிருந்த டேப்பை வாயால் கடித்து அவிழ்த்துள்ளனர். இதன் பின்னர் மகாலிங்கம் துவரங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சியிலிருந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நள்ளிரவில் முதியவர்களை தாக்கி கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.